ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக வாழ்த்துதல். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது வனாந்திரத்தின் சத்தம். இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் கோவன் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். சீரீஸினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அநேக காரியங்களை பேச போகிறோம். ஆனால் எனக்கு என்னென்னாப்பா, வனாந்திரத்தின் சத்தம்னு சொல்லி நம்ம பாட்காஸ்டோடைய டெடிகேஷன் அப்போ பாஸ்டர் தினேஷ் ஆண்டவர் கொடுத்ததா சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்தாரு. என்ன வனாந்திரத்தின் சத்தம்னா, ரொம்ப ட்ரையாக இருக்க போதா சப்ஜெக்டு, இல்லை வனாந்திரம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட் டாபிக்ஸ் பேச போகிறோமா? இன்னொரு விஷயம், வனாந்திரம்னா எல்லாமே வெட்டாந்திரையா, எவ்ரிதிங் வில் பி வெரி ஓப்பன், அந்த மாதிரி பேச போகிறோமா? வனாந்திரத்தின் சத்தம்னா என்னப்பா? வாட் ஆர் வி கோயிங் டு டிஸ்கஸ்? வனாந்தரம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டால், ஒரு தேவ மனிதன் உருவாக்கப்படுறது வனாந்தரத்தில். எந்த ஒரு ஆசீர்வாதமும் உருவாக்குறது வனாந்தரத்தில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்தில் வேதம் சொல்லுது, அந்த பிள்ளை பலன் கொண்டு, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான் அப்படின்னு யோவான் ஞானஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். So there are certain missions which needs to be completed only in the wilderness. அது ஒரு யூனிக்கான ஒரு காலிங். அது பாஸ்டர் தினேஷே சொன்னார், எல்லாருக்குமே அப்படி அமையறதில்ல. ஸோ வனாந்தரம், யோவான் ஞானஸ்நானனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அவரோட முடிவு எப்படி இருந்தது, எல்லாமே தெரியும். ஸோ தெர் ஆர் காட் ப்ரிப்பேர் மிஸ்ட்ரீஸ். அது ஒரு 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 பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு அதில் ஒரு ஆண்டவருடைய அதை ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய அந்த கிருபை, அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவர் உருவாக்குகிற விதம், அந்த வனாந்தரங்களில் தேவ பிள்ளைகளை அவர் உருவாக்குகிற விதமே ஒரு தனி விஷயம். இதுக்கு இன்னொரு ஒரு வேதத்தில் ஒரு வசனம் பார்த்திங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாக யோவானுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்றுன்னு வருது. அப்போது கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அது வனாந்தரம் தான். தட் இஸ் அ ஐசோலேட்டட் பிளேஸ். உருவாக்குகிற இடம்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா எகிப்திலேருந்து அவங்கள புறப்பட பண்ணி டைரக்டாக the Lord led them into the wilderness. They saw the wonders of the Lord in the wilderness. வனாந்தரத்தில் நம்ம என்ன பார்க்க முடியும்? ஒன்றுமே இருக்காது. ஆண்டவருடைய ஷார்ட் ரூட்டில் கொண்டு போகிறார் அவங்கள. அது ஷார்ட் ரூட்டு ஒரு இடம் இருக்குது, பட் ஆனால் வனாந்தரத்தின் வழியாக போனால் மட்டும்தான் இவங்க கர்த்தருடைய மகிமையை காண முடியும், அவருடைய ப்ராவிடன்ஸ், டிவைன் ப்ராவிடன்ஸை காண முடியும். It's not provision, it's providence. It's a providence. ப்ராவிடன்ஸ் இல்லாமல் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் இந்த வனாந்தரத்தில் தேவை. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் அதிகமாக கேட்கக்கூடிய இடங்கள் வனாந்தரம். அதனால தான் சங்கீதம் 29:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரங்களை அதிர பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. வனாந்தரத்தின் சத்தம்னா ஆழங்களை கேட்க போகிறீங்க, கர்த்தருடைய துணியை கேட்க போகிறீங்க, கர்த்தருடைய மகிமையை கேட்க போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு வனாந்தரத்தின் சத்தத்துடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃப்ரம் கோவன் மினிஸ்ட்ரீஸில் என்ன சத்தம் இன்னைக்கு கேட்க போகுது? நம்ம பேச போகிற டாப்பிக்கு வனாந்தரம் தான். அதுதான் அதனோட பேஸ் பண்ணி அதனுடைய அலைடாக தான். வனாந்தரம்னா ரொம்ப ட்ரையாக இருக்க போதா, ஹாட்டாக இருக்க போதா, வெட்ட வெளியாக இருக்க போதா? there are so many angles of the desert wilderness. இது கொஞ்சம் ஒரு மர்மமாக இருக்க போகுது. இது வரைக்கும் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்றைக்கி சபைகளில், பாரம்பரிய சபைகள் ஒவ்வொருத்தங்களும் ஒரு காலிங்கில் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க காலிங்குன்னு ஒன்று இருக்குது.
1 கொரிந்தியர் 7:7 பவுல் சொல்கிறாரு, எல்லோரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் அவனால் அணைக்கப்பட்ட தேவனுக்குரிய வரம் உண்டு. ஒருத்தர் ஒவ்வொரு ஃபெய்த்தை ப்ரீச் பண்ணுவாங்க, ஒருத்தங்க பைபிள் டீச்சராக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பேசிக்குன்னு வந்து டெலிவரன்ஸுங்கிறது யாருமே விளங்கலை. அது எப்படின்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படிங்கிறது ஆண்டவர் சொன்ன கமிஷனில் அது மெயினான விஷயம். அது இன்றைக்கி சபைகள் அதை எடுத்துக்கலையோன்னு தோணுது. அது டெலிவரன்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவத்தில் எல்லாமே ஃபெய்த்து தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்ததுனால, நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்து என் தகப்பனார் முதல் தலைமுறை கிறிஸ்தவன். நான் முதல் தலைமுறையில் முதல் கிறிஸ்தவன். வழியாக இவங்க வம்சாவளியாக ஒரு சாமியாடி பரம்பரை, ஒரு குறி சொல்லி ஜோசியத்தை சொல்லி அந்த குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டவன் நான். சாட்சி நிறைய யூடியூப்பில் இருக்குது. கர்த்தர் நாம மகிமைக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது மாத்திரம் இல்லை, டெலிவரன்ஸ் இட்ஸ் அ நெசசரிங்கிறத என்னுடைய அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாட் மச் அண்டர்ஸ்டுட் பீப்புள் ஆர் சேயிங் தட், என்ன சொல்கிறாங்க, நீ கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினால் நீ ரட்சிக்கப்படுவாய். சத்தியம்தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போது நம்ம ரட்சிக்கப்படுறப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி தான். எது புது சிருஷ்டி ஆகுது? நம்முடைய ஆவி, மனிதன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துடுறார். இப்போது நீங்கள் இப்போ பாவத்துக்கு நீங்கள் அடிமை கிடையாது. இப்போ ரீஜெனரேஷன் இன் த சோல். அந்த சோலில் வர்ற பிரச்சனை என்ன பண்ணும்? பாரம்பரிய எல்லா பிரச்சனைகளும் அதில் தான் போய் சிக்கிக்கிட்டு இருக்கும். தட் கேன் பி ஹேப்பன் ஒன்லி பை த வேர்ட் ஆஃப் த லார்ட். நீங்கள் சொல்லும் பொழுதுப்பா எனக்கு இன்னொரு ஆங்கிள் ஆஸ் அ விமன் எப்படி தோணுது, இந்த டெலிவரன்ஸ்குள்ளே யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, அதில் ஒரு ரிஸ்க் இன்வால்வ்டுன்றதுனால கூட இருக்குமோ. ஏன் அப்படின்னா, இப்போது டெலிவரன்ஸ்னால் ஐ சி ஆஸ் அ டெலிவரி ஆஃப் அ விமன். ஸோ நாட் ஆல் ஃபிசிஷியன்ஸ் கெட் இன் டு பிகமிங் அ கைனகாலஜிஸ்ட். ஒரு மருத்துவச்சியாக ஒரு அந்த துறையில் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் போகிறாங்க. ஏன்னா அதில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளையும் அவங்க வெளியில் எடுத்தாகணும், தாயும் காப்பாற்றி ஆகணும். வெளியில் வந்தால் தான் 2 பேருக்கும் நல்லது. ஸோ அந்த ப்ராசஸும் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் இல்லையா? போனோம், 4 மாத்திரையை சாப்பிட்டோம், ஒரு சர்ஜரி பண்ணோம், க்ளோஸ் பண்ணோன்னு இல்லை, 9 months அது வெளியெடுத்து. ஸோ தேர் இஸ் அ ரிஸ்க் இன்வால்வ், கண்டினியூஸ் ஃபாலோ. இதெல்லாம் தான் நிறைய பேருக்கு விளங்காது இருக்குதோ, மறுபடியும் அப்படின்றதுனால எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊழியமே ரிஸ்க் தான். ஊழியம் இஸ் அ வார்ஃபேர். இட்ஸ் அ வார்ஃபேர். சும்மா சட்டிலா பிஸ்னஸ் பண்ண முடியாது. இங்கே இட் இஸ் அ ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், இட்ஸ் அ லார்ட்ஸ் பிஸ்னஸ் ஆண்டவர் இல்லையா? அப்போ அந்தப்போ நம்ம இது நீங்கள் மேற்பூச்சாக இருந்துக்கிட்டு நம்ம இந்த டெலிவரிஸை பற்றி இதை பற்றி பேசாமல் அப்படியே சட்டிலாக நம்ம வாட்டுக்கு அழகாக பைபிள் பண்ணிட்டு டீச் பண்ணிட்டு போயிட்டா பிசாசு விட்டுற மாட்டாங்க. அதனால தான் இந்த ஊழியத்தில் ரொம்ப கனமான ஊழியம். ஸோ அந்த பிசாசு எந்த அளவுக்கு போராடுவாங்கங்கிறத என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். என் சாட்சியில் ஒரு ஊழியத்துக்கு ஒருத்தனை முன்குறிச்சிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அந்த பிசாசு அவனை போராட எடுத்து அவனை சாகடிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுவான், எப்படிலாம் அவனை கொல்ல பார்ப்பான், எப்படிலாம் அவனை வழி தப்பி போக பண்ணுவாங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருந்தது. ஜனங்களை எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க. சரிப்பா, இன்னைக்கு என்ன நம்ம பேச போகிறோம்? இன்னைக்கு சாக்குருவி அப்படிங்கிற ஒரு குருவியை பற்றி பேசலாம். சாக்குருவியா? இன்னைக்கு தான் கிச்சனில் இது பண்ணும்போது சிட்டுக்குருவி பார்த்தேன். சாக்குருவியா? இஸ் இட் பிப்ளிக்கல்ப்பா? 101% பிப்ளிக்கல். இது இதுக்கு பின்னால் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அதை விவரிக்கிறதுக்காகத்தான் அதுக்கு சாக்குருவிங்கிறத ஒரு டைட்டிலே கொடுத்தேன். ஸோ இதை குறித்து நான் விளக்கமாக நம்ம சொல்கிறப்ப தான் தெரிய வரும். கட்டாயம் சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக. அதுக்கு முன்னால் இந்த சாக்குருவி அப்படிங்கிற இந்த கண்டென்ட் இப்போ நான் பேச போகிறேன். தேவ பிள்ளைகள், இந்த கண்டென்ட் கொஞ்சம் ஒரு ஹெவி கண்டென்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இது ஒரு இளம் பிள்ளைகளுக்கு, அதாவது சின்ன பிள்ளைகள் யாராவது இருந்தால் இதை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூத் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அரும்பு மீசை வளர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்க வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆமாம், இந்த சாக்குருவி அப்படிங்கிற ஒரு குருவி பார்த்திங்கன்னா
இது பேர் வந்து சாவை முன்னறிவிக்கிற குருவி அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த பேர், இது சாவை வந்து முன்னறிவிக்கிற ஒரு குருவி. இந்த குருவிக்கு வந்து ஆங்கிலத்தில் டெவில் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவில் பேர்ட், அதாவது இது ஒரு அமானுஷ்யமான ஒரு துனியை கொடுக்குற ஒரு பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டில் கிடையாது. இது வந்து இலங்கையில் காணப்படுகிற ஒரு அரிய விதமான ஒரு பறவை. ஆர்னித்தியாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய பறவையியல் விலங்கியல் ஆய்வாளர்கள் இது குறித்து அதிகமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது எழுப்புகிற அந்த ஒரு மரண ஒலி கிட்டத்தட்ட ஒரு ஜனங்களுக்கு வந்து ஒரு பயத்தையும் ஒரு 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 விதமான ஒரு கலக்கத்தையும் உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய சத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு லெஸ்டர் பெராரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கியல் ஆய்வாளர், அதாவது பறவைகளை பற்றி படித்த ஒரு மனிதர். இதை குறித்த சத்தத்தை வந்து பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சத்தத்தை நான் வந்து இந்த லிங்கில் கொடுப்பேன், அப்போ நீங்கள் அந்த சத்தத்தை கேட்பீங்க. ஸோ இந்த சாக்குருவிக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இந்த சாக்குருவிங்கிறது வேதத்தில் எங்கே வருது அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கம்மா. அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாய் சேரும். இந்த சாக்குருவிங்கிற வார்த்தை தமிழில் வந்திருக்கு இல்லையா? இந்த சாக்குருவி தான் அந்த சாவை முன்னறிவிக்கிற. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஆங்கில வேதாகமங்களில் பார்த்திங்கன்னா நைட் மான்ஸ்டர்னு சில இடங்களில் வரும். த பேஷன் டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய ஒரு வேதாகமத்தில் நைட் டீமன்னு வரும். சில டிரான்ஸ்லேஷன்ஸில் அது என்ன ஆகும், நைட் கிரியேச்சர்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் உண்டு. ஆனால் ஒரு குறிப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ் மட்டும் நீ வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன்ஸில் மட்டும் அதை கொஞ்சம் வாசிமா. Creatures of the desert will encounter jackals, and the hairy goat will call to its kind. Indeed, Lilith, within brackets it says night demon, will settle there and find herself a place of rest. There the arrow snake will make her nest and lay her eggs and hatch them and gather her young under her protection. Indeed, the birds of prey will be gathered there to breed, everyone with its own kind. ஸோ லிலித் அப்படிங்கிறது நைட் டீமன் அப்படின்னு சொல்லப்படுது. வாட் இஸ் லிலித்? இந்த லிலித்துங்கிறது இந்த ஒரு கிரியேச்சர், ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த பெண் வந்து கணவனுக்கு வந்து இந்த பெண் அடங்காமல் போனதுனால பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு லூசிஃபரனுடைய டைரெக்டாக அவனுடைய மேற்பார்வை கீழே போயிட்டு ஷி வாஸ் த ஃபஸ்ட்டு வேம்பயர் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. வேதத்தில் இதை குறித்து இல்லை, டோராவிலையும் இதை குறித்து சொல்லப்படலை. ஆனால் இது யார்? வேதத்தில் நைட் டீமன் வந்திருக்கு, காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வாட் இஸ் திஸ்? இந்த நைட் டீமன் என்ன பண்ணும் ஒரு மனுஷனை? அதாவது இன்றைக்கி முக்கால்வாசி ரட்சிக்கப்பட்டு பெண்கள், வாலிப பிள்ளைகள், அதுக்கப்புறம் ஆண்கள் எல்லாருக்குமே, அது குறிப்பாக அந்த ஹிந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஸ்பிரிச்சுவல் அட்டாக்குங்கிறது அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்தே ஆகணும். எங்கேயா ஒரு கட்டத்தில் மேபி அது வந்து நம்ம இல்லைன்னு நம்ம மறுத்தா கூட நம்ம மனசாட்சிக்கு தெரியும். இதை நம்ம இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இதிலேருந்து வெளியே வர முடியுமே ஒழிய, காய்ச்சலை வச்சுக்கிட்டே காய்ச்சல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா காய்ச்சல் தீராது.
இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ சில பேருக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வர்ற காலகட்டங்களில் பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி ராத்திரி நேரத்தில் ஒரு விதமான ஒரு சொப்பனங்கள் வரும். அந்த சொப்பனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எப்படி வரும் அப்படின்னா, பெண் வந்து தன்னுடைய மேலே உட்காந்து அவனோட வந்து உடலுறவு கொள்ளுகிற மாதிரி அவனை லிட்ரலி ரேப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதில் இருந்து அவன் முழிச்சு எந்திரிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவனுடைய ஒரு பெண்ணோட சம்பவம் பண்ணால் அவனுக்கு என்ன விதமான உடம்புல சிம்டம்ஸ் இருக்குமோ எல்லா சிம்டம்ஸும் அவனுக்கு இருக்கும். அதாவது அந்த எமிஷன் உண்டாயிருக்கும், விந்து வெளியேற்றப்பட்டிருக்கும், அந்த பெண்ணோட சம்பவம் பண்ணக்கூடிய இருந்த அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கும். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ஆனால் சொப்பனம் வந்துச்சுன்னு மட்டும்தான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண சொப்பனம். இது வந்து ஆண்களுக்கு நேரிடுகிறது. பெண்களுக்கு எப்படின்னா, அப்படியே ஒரு ஆண் உருவம், அதாவது ஆணுக்கு பெண்ணாக வருகிற உருவம் ஒன்று, பெண்ணுக்கு ஆணாக வருகிற அந்த பேய் அது வந்து மேலே அப்படியே அவன் மேலே விழுந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கூட சம்போகம் பண்ணுறப்போ என்ன விதமான உணர்ச்சிகள் வருமோ அவ்வளவையும் கொண்டு வந்து கிண்டர் பண்ணி விட்டுட்டு அப்படியே டிஸப்பேர் ஆகிடும். அந்த பெண் எந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவளுக்கு அந்த கணவனோட சம்போஷிக்கிறப்போ இருந்த அந்த 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 உடல் மாற்றங்கள் எல்லாமே லிட்ரலாக அப்படியே இருக்கும். அந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த 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 ஆர்காசம்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி உச்சகட்ட நிலையில் அவங்க கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க. இது வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யாருமே நினைக்கிறது கிடையாது. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுனால இதை நான் இப்போது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கேன். இது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லணும். அதாவது நான் திருமணமாகி, எனக்கு ஏற்கனவே திருமணமாகி என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும். சரியான வாழ்க்கை வாழலை. ஹிந்துவில் 34 வயசு வரைக்கும் நான் இருந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை, ஒரு 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 ஒழுங்கற்ற வாழ்க்கை. அப்போ என்ன ஆகிப்போச்சு, எனக்குன்னு சரியானபடி எதுவுமே செட் ஆகலை. சரியான வேலையோ சரியான வாழ்க்கையோ சரியான படிப்போ என் வாழ்க்கையில் இல்லாததுனால என் வழி தாந்தோன்றித்தனமான வழியில் நான் திரிய ஆரம்பிச்சிட்டேன். அப்போது இச்சையின் ஆவிகள்னால் நான் பிடிக்கப்பட்டு நிறைய அந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே நான் போனதுனால என் இச்சை வந்து என்னுடைய உடம்பை வந்து முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டுச்சு. அப்போ அந்த நாட்களில் எனக்கு திருமணம் ஆச்சு. இச்சைக்காக ஒரு திருமணம் பண்ணேன் 2006. திருமணம்ங்கிறது ஆசைப்பட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் திருமணம். இச்சையினால் திருமணம் பண்ணோம்னா அது இச்சையும் தான் முடியும் கடைசியில். என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னென்னா, ஹிந்து முறைப்படி நான் வாழ்ந்த காலத்தில் அவசரமாக போய் ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி நான் ஒரு திருமணம் பண்ணி, அந்த திருமணத்துக்கு நான் பல காரணங்களை வச்சு, அது 13 நாள் கூட அந்த திருமண வாழ்க்கை எனக்கு சோபிக்கலை. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பல வருடங்கள் 13 நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக 5 வருடங்கள் நான் வந்து நீதிமன்றத்துக்கு, குடும்ப நீதிமன்றத்துக்கு அலைஞ்சி, சரீர ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக. என் மனைவி இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எப்படி பிசாசு கொண்டு வந்துட்டான்னா, ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு தான், 1000 தப்பு பண்ணாலும் தப்பு தான். இன்றைக்கி அதுதான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து கொலை செய்கிறவங்கலேருந்து, கொள்ளடிக்கிறவன், கூலிப்படையிலேருந்து எல்லாருமே அதான் நினச்சிட்டு இருக்காங்க. 1 தடவை தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம என்னத்தை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிறத நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வழிபடுகிற கிரியைகளும் நம்மளை ரட்சிக்க திராணி இல்லை. நீங்கள் போய், நான் போகாத கோயில் கிடையாது, ஏறாத மலை கிடையாது, எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை. அப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நான் வர்றப்போ, ஆண்டவரை அறிஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே மாறுது. கர்த்தர் வந்து ஒரு புதிய ஆவியை கொடுக்குறாரு, எனக்கு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அப்போது இந்த பிரச்சனைகள் திருமணமான உடனே எனக்கு ராத்திரியில், எனக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, எனக்கு வந்து என்னுடைய சாட்சியில் சொல்லியிருப்பேன், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லிட்டு ஒரு மனநல பாதிப்புக்குள்ளே போயிட்டு, ஓசிடின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாக் உள்ளே போயிட்டு, தலையில் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய சொந்த ஹியூமன் வேஸ்ட்டையே எடுத்து நான் சாப்பிட்ற அளவுக்கு பிசாசு என்னையை தூண்டலாம். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பின்னணி. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் தலையில் ஹெல்மெட் போட்டு தான் நான் படுத்திருப்பேன். என் மனைவி அந்த நேரத்தில்
எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து எனக்காக பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு மேலே வந்து அந்த ஆவி வந்து என் மேலே வந்து உட்காந்து என் கூட சம்போகம் பண்ணும். என்னால் எதுவுமே பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல. ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ தான் பிற்காலத்தில் இதை குறித்து நான் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் என்னை பிரித்து விட்டதுக்கப்புறம் இதை குறித்து ஆவியானவர் எனக்கு பல வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறப்போ நான் சொன்ன மாதிரி அவனுடைய ஆவியானவர் தான் முதல்ல வராரு உள்ள. அதே சரீரம், சோல் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆண்டவருடைய வார்த்தையில் தான் அவனுடைய உள்ளான மனுஷன் மாறணும். அப்போது அது மாறுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறப்போ பிசாசு என்ன பண்ணுவான், உங்களுக்குள்ளே இருக்கிற பழைய கிரிகைகளெல்லாம் கொண்டு வருவான், கிண்டில் பண்ணி விடுவான். பிசாசும் உங்ககிட்ட லவ் போஷன்ஸ்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெண்ணுங்களோட பேசுகிறது, அவங்கக்கிட்ட ஃபேண்டஸியாக அவங்க கூட பேசுகிறது, அவங்களோட வந்து ஜாலியாக பேசுகிறது. இட்ஸ் அ வெரி வெரி காமன் இந்த அடல்டசன்ட் ஏஜ்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய காலகட்டங்களில் அப்போ வாட்ஸ்அப் கூட கிடையாது, வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் தான். ஸோ இதெல்லாம் ஒரு அக்யூமுலேட் ஆகிட்டு ஐ கேவ் அ லீகல் ஓப்பன் டோர் டு த டீமன். இது எனக்கு தெரியாது. அப்போ இது ஏன் எனக்கு அந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்றதுக்கு காரணம், எனக்குள்ளே இருந்த ஆவிகள் எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்க்கணும். லேவியராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11, 12, ஏசாயா 8:19. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சனம் பார்த்து குறி சொல்லுகிறவர்களை நாடி உங்களை அசூசைப்படுத்தாதீர்கள்னு வரும். அஞ்சனம் பார்த்து குறி சொல்லுகிறவர்கள், இது எல்லாமே இதில் எல்லா கேட்டகரி வரும். அப்போது அஞ்சனம்னா என்ன? இப்போது 18, 10, 11 பார்த்திங்கன்னா செத்தவர்களிடத்துல குறி கேட்குறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22:18 சூன்யக்காரியை உயிரோடு வைக்க வேண்டான்னார். எதுக்கு சூன்யக்காரியை மட்டும் உயிரோடு வைக்க வேண்டாம்? மற்றவங்களெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்ன ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு, சூன்யக்காரியை உயிரோடு வைக்காத அப்படின்னார். அப்போது சூன்யக்காரின்னா யார்? சவுல் தேவனால் பயன்படுத்தப்பட்ட முதல் நியாயாதிபதியாக, முதல் கிங். இஸ்ரவேல் ஜனங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு அரசரை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுக்குறார். இதான் என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்பி தான் அவனை கொடுக்குறார். அவன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் ஜனங்களுக்கு செஞ்சு ஆண்டவனுக்கு பிரியமாக நடக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நடந்து வந்த காரியங்களை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 2-3 வருஷம் அவ்வளோதாங்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் தாவீது வந்துடுறான், அதுக்கப்புறம் அப்படி வர்றதான். அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் படார்னு போட்டு ஒருத்தனை நியாயம் தீர்த்திட மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை 40 வருடம் அவனை ராஜ்யபாரம் பண்ண வச்சிருக்கிறாரு இஸ்ரவேலில். அந்த 40 வருடத்தில் அவனுக்கு அந்த மனம் திரும்புதல் வரலை. அவன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து 25 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அங்கே தான் அந்த எந்தோரின் சூனியக்காரி வருகிறாள். எல்லா இடத்துலையும் சூனியக்காரி வர்றாங்க, ஆனால் எந்தோரின் சூனியக்காரி யார் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ விஷயம். எந்தோரின் சூனியக்காரி யாருன்னா, செத்தவர்களிடத்தில் குறி கேட்குற ஒரு பெண். 1 சாமுவேல் 28:2 சொல்லுது, இதே சவுல் தான் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே குறி சொல்லுகிறவளை அந்த தேசத்திலிருந்து துரத்தினான்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பெலிஸ்தர்கள் அவனை நெருக்கின பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு எந்த விதமான காரியங்கள் வராத போது, மறு உத்தரவு ஆண்டவர் பதில் சொல்லலை அப்படின்ன உடனே
அட்லீஸ்ட் ஏதாவது மந்திரமாயம் செஞ்சாவது நம்ம கேட்டுறணும். மரிச்சு போன சாமுவேலை எழுப்பியாவது கொண்டு வர்றதுக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த எந்தோருங்கிற ஊருக்கு மாறுவேஷம் போட்டு போகிறான். இந்த காரியம்தான் ஆண்டவரை வேதனைப்படுத்தின விஷயம். இதுக்கு முன்னால் நம்ம செஞ்ச தவறுகள்லாம் வேறு. நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிச்சிங்கன்னா, அவன் கர்த்தரை தேடாமல் குறி சொல்லுகிற பெண்ணை, அஞ்சனம் பார்க்குற பெண்ணை தேடினது நிமித்தம் கர்த்தர் அவனை கொன்று போட்டார்னு வரும். அப்போ என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ செஞ்ச எல்லா பாவங்களும் ஓகேப்பா, ஆனால் நீ செஞ்ச பாவத்திலே பெரிய பாவம் கர்த்தர் உங்ககிட்ட இருக்க, நான் பேசலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மரித்து போன ஆவியை எழுப்பிட்டு வந்து பேசுகிற அளவுக்கு நீ உன்னுடைய இதை வித்து போட்டியேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை கொன்றார். பெலிஸ்தர்கள் அவனை கொன்னலை. பெலிஸ்தர்கள் அவர்களை கொல்லுகிறதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஒரு பாத்திரமாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் கொன்றது கர்த்தர் என்று 1 நாளாகமம் 10 நீங்கள் 12லேருந்து 15 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா கிளியராக தெரியும். பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுதுப்பா. 1 நாளாகமம் இந்த 10ஆம் அதிகாரத்தில் சவுல் போய் ஒரு சூனியக்காரியை போய் பார்த்துட்டு, நான் சாமுவேல் எனக்கு எழுப்பி கொடு, நான் போய் சாமுவேல் கிட்ட நான் கேட்கணும் என்னதுன்னு சொல்லி அவள் கேட்குறான். எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. அப்போ சாமுவேல் வந்தார். சாமுவேல் ஏன் என்னை கூப்பிட்டேன்னு கேட்டார். இப்போ என்னோடய டவுட் என்னென்னா, அது எப்படி சாமுவேல் முதலாவது தீர்க்கதரிசி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஃபர்ஸ்ட் ப்ராஃபெட், ஒரு தேவ தீர்க்கதரிசியை, பழைய ஏற்பாடாகவே இருக்கட்டுமே, எப்படி ஒரு சூனியக்காரி எழுப்பி சவுல் எப்படி போய் இறந்து போன சாமுவேல் இடத்துல பேசினார்? இது என்னப்பா, இது உண்மையா? அதாவது இப்போது நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையை தான் முதல்ல சொல்லணும். என்னுடைய தகப்பனார் 92 இருந்தார். அவருடைய டெட் பாடியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் பிளான் பண்ணி வந்தோம். பணத்தை எடுக்க ஒரு டெட் பாடி KHM ஹாஸ்பிட்டல் அண்ணா நகரில் தான் இருந்தது. பணத்தை எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட 18,000 ரூபா இல்லை. ஸோ அதுக்காக நான் 10 நாளில் என்ஃபீல்ட் புல்லட் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்க்குறேன், ஒரு இடத்துலையும் பணம் கிடைக்கல. அப்புறம் ஒரு அம்மா ஒரு செயின் எடுத்துகிட்டு போய் வச்சு நல்ல மழையில் அதை விற்று எடுத்துகிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு போட்டு இது பண்ணிவிட்டு, எங்கள் அப்பா சொன்னார், கிருஷ்ணங்கோயில் பக்கம் ஸ்ரீலித்தூரில் எனக்கு ஒரு 2 ஏக்கர் 22 சென்ட் இருக்குது, எனக்கு அந்த இடத்துல ஒரு சமாதி வைக்கணும்டா அப்படின்னா கடைசியாக இருக்கிறப்போ. சரிப்பா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்பாவுடைய சமாதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இறந்து பிளட்டெல்லாம் வெளியே வந்துருச்சு, சர்க்குலேட் ஆகாத பிளட்டெல்லாம். ஸோ இங்கே கிரிமினேட் பண்ணி அஸ்தி கலசத்தை வீட்டிலே வச்சுருந்தேன். ஆஷஸ் அப்பாவுடைய அஸ்தி கலசம்னு சொல்லுவாங்க. பாதியை பீச்சில் கரைச்சாச்சு, பாதி வீட்டில் இருக்கும். அதை டெய்லி ஊதுவத்தி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்தில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டோம். வச்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா இருக்கிறப்ப ஒரு தடவை நாடார் லாட்ஜின்னு ஒரு இடத்துல அதை நாங்கள் பார்த்தது. எங்கள் அப்பா தன்னுடைய அப்பா கூட பேசுகிறதுக்காக, இந்த சொத்து விஷயத்தை கேட்குறதுக்காக ஒருத்தர் யாரோ வராங்க, ஒருத்தர் அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசி ப்ராக்டிஸிங் இல்லை, அப்போ அவருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார் இந்த காரியத்தை. எங்கள் அப்பா ஜோசியர் தான், ஆனால் இதெல்லாம் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு முதல் செத்தவர் இடத்துல குறி கேட்குறது எப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறார். அவர் செஞ்சு நானே பண்ணுறேன் சுவாமிங்கிறார். எங்கள் அப்பா சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் அந்த ரூமில் உட்காந்துருக்கோம், ஒரு 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 சாக் பீஸில் வரைகிறாரு. ABCDEFGH போட்டு Z வரைக்கும் போட்டுறாரு. சென்டரில் எஸ் பிளேஸ் நோன்னு வருது. ஒரு மெழுகுவத்தியை கொளுத்திடுறாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ஸ்கூல் டேஸில் ஏதோ ஒரு ஃபன் ஹாரர் கேம் மாதிரிலாம் இது பண்ணுறோம். இஸ் இட் தட் சீரியஸ்? அதுதான் அந்த சீரியஸ் தான். எனக்கு தெரியல, அது பற்றி பாடுறப்போ விளையாடுறப்போ தாயபாஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறப்போ. அப்போ அவங்க ஒரு கையை வைக்க சொல்கிறாரு. எங்கள் அப்பாவை கை வைக்கிறாரு, அவரும் கை வைக்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆவி மண்டலங்கள்லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா, வந்திருந்தா ஆமான்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த டம்ளர் அப்படியே விலகி எஸ்ஸுக்கு போகுது. You literally saw this? எஸ். யார் வந்திருக்கீங்க, பெருமாள் நாயுடு வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே அப்படியே நகருது.
பீக்கு போகுது எழுதிக்கிறோம், பெருமாள் நாயுடுங்கிற பேர். பயப்படலையா அதெல்லாம் பார்த்து? இல்லை, எனக்கு பயம்னு சொல்கிறத விட இது எப்படி நகருது, இல்லை இவந்தாள் ஏதாவது நகர்த்துறானாங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு யோசனை எல்லாம் ஓடிச்சு மைண்டில். இது பார்த்தோம், எனக்கு அப்போதெல்லாம் தெரியாது. உலகத்திலேயே இருக்கிற பாவத்திலேயே ஹைடெக்கான பாவம் கிறிஸ்தவ, அதாவது அபாமினேஷன், பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கறது இதுதான் அஞ்சனம் பார்க்கறது, மரித்தவர்களை உயிரோடு கொண்டு வந்து பார்க்கறது. அதாவது கர்த்தருக்குன்னு உரிய காரியத்தை திருடி பார்க்க. ஆமாம், தேவனுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியங்கள். அப்போஸ்தலர் 1:7 சொல்லுது இல்லையா, ஆண்டவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறது அறியறது உங்களுக்கு ஏற்றதல்லங்கிறார். ஆண்டவர் மறைவாக வச்சிருக்கிற காரியத்தை பிசாசு மூலியமாக கேள்விப்படுறது. அப்போது நானும் என் சகோதரிகளும் என்ன பண்ணோம், தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பா எதாவது வச்சுட்டு போயிருக்காரா என்ன எதுன்னு கேட்குறதுக்காக மாடியில் போயிட்டு அதே மாதிரி நான் தான் டெம்ப்ளேட் கொடுத்தேன், இப்படி வச்சு பார்ப்போம். ஆமாம், என்ன பருது அப்படின்னு போட்டு நானும் பண்ணிவிட்டு, நானே அந்த ஆள் சொல்லி 15 வருஷம் இருக்கும், இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, ஆய்வு உலகத்துலேருந்து யாராவது வர்றீங்களா வாங்க. நீங்கள் பண்ணும்போது பகல் நேரத்துலையா? பகல் இல்லை, மத்தியானம். 2 தங்கச்சிங்க மேலே இருக்காங்க, நானும் கூப்பிட்டு போய் நான் தான் அதை இனிஷியேட் பண்ணி டம்ளர் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்ச நேரத்தில் டம்ளர் மூவ் ஆகுது, எஸ்ன்னு சொல்லிட்டு, அப்பாக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. You did it for fun, ஆனால் that was real. அறியாமல் செஞ்ச பாவங்கள் தான், ஆனால் மிகப்பெரிய பாவம் இது இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு பாவம் இது. ஸோ இப்படி தான் அவன் பண்ணான். ஆனால் சவுல் பண்ணதுக்கு காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். சவுல் ஆண்டவரோட நெருங்கினவன், அவனுக்கு ஊரியும் தூமியும் இருந்தது, அவருக்கு தீர்க்கதரிசி இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தை பிரதிட்சணமாக வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை சில நேரம் லேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே செகண்டரி பிளானுக்கு போயிட்டானே, ரொம்ப டெஸ்பரேட்டா. அது ஆண்டவருக்கு அபாமினேஷன். இப்போ நான் சொல்கிறேன், சாமுவேலை வர வைக்க முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ உன்னுடைய கேள்வி இல்லையா? இப்போ நீ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலேருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசின்னா, அதில் பீலையாம், பேயோரின் குமாரன் பீலையாம். இப்போ பீலையாம் நிறைய பேர் பார்த்தா ரெண்டு பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுது அவன் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச பீலையாம் இஸ் a prophet. ஆனால் 22ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 7வது வசனத்தில் குறி சொல்லுகிறதுக்கு தேவையான கூலியை எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் சென்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, குறி சொல்றதுக்காக அந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக கொண்டு போன மாதிரி அங்கே சொல்லப்படலை. எண்ணாகமம் 22:7 சொல்லுது, குறி சொல்லுகிறதுக்காக அவங்ககிட்ட போறாங்க. அப்போ எங்கேயோ அவன் வழி தப்பி போயிட்டான். ஓகே. யோசுவா 13:22 சொல்லுது, அவன் மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டருடைய சத்தத்தை, ஆண்டருடைய அழைப்பை பெற்றும் ஆண்டருடைய திட்டத்தை அறிந்திருந்தோம், பாதி தூரத்தில் வழி விலகி போனால் they can be used by the devil. எஸ், அவன் பாதி வழியில் வழி மொழிகிற மாதிரி தெரியல, ஆரம்பத்திலேயே அவன் வழி விலகிட்டான். அப்போ this is applicable for any person. இது ரொம்ப நாளாக இப்போ இதுக்காக மட்டும் அவன் ஒன்றும் மாறல. நீ வாசியேன் யோசுவா 13:22 தமிழில். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். எப்படி சொல்கிறான், அவ்வளோதான், முடிஞ்சு. அதுதான் பாலாம். சேட் எண்டிங், வழி தப்பி போனதுனால பாதி வழியில் குறி சொல்லுகிறவனா மாறிட்டான். நீ வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொன்னீங்கன்னா, அந்த வசனத்தில் போட்டிருக்கோம், அந்த மோவாபின் ராஜாவுக்கு இவன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பிரியமாக இருக்காரு, இன்னுமே அவங்கள சபிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே பெண்களை கூட்டு அட்ராக்ட் பண்ண வச்சு வழி தப்பி போன்றதுக்கு ஐடியா கொடுத்தது அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 பாலாம் தடுக்கலை போட்டிருக்கிறான். தேவ மனுஷனா இருந்தவன் வழி தப்பி போனதுனால, தேவ மனுஷனா இருந்தான்னு சொல்லப்பட்டதுக்கு எதுவுமே சொல்லப்படலை. ஏன்னா 24ஆம் அதிகாரம் எண்ணாகமத்தில் அவன் முன்பு போல் நிமித்தம் பார்க்க போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நிமித்தம் பார்த்தவன் மேலே பரிசுத்த ஆவியானவர்
இஸ்ரவேலை குறிச்சியும் இஸ்ரவேலுக்கு வரப்போகிற ரட்சகரை குறிச்சியும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் அப்படின்னா, எந்தோரின் சூனியக்காரி தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்து ஏன் சாமுவேலை கூட்டு வந்திருக்க முடியாது? That's very deep. கண்டிப்பாக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைமன் த சாசரரும் ஆண்டருடைய அதுக்கு நான் எவ்வளோ மணி பே பண்ண உங்களுக்கு அந்த நாமத்தை எனக்கும் கொடுங்க, வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அப்புறம் இது ஒரு காரணம். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு. இப்போ சங்கீதம் 68 சொல்லுது, உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். ரைட். 4:8 எபேசியர் 4:8 சொல்லுது, உன்னதத்துக்கு ஏறி. அதையே பவுல் கோட் பண்ணுறாரு. சரியா? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் 20 வரைக்கும் வாசின்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 இந்த 3 வசனத்துலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே காவலில் உள்ள பேய்களுக்கு போய் ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்து இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் மரித்து போனவங்க எல்லாருமே வந்து தேர் இன் ஷியோலில் தான் இருக்கிறாங்க. அதுதான் ரெண்டாவது நாள் அவர் போய். So no wonder that Samuel has also must be in the Sheol. அப்போ ஆண்டவர் வந்து அழைச்சிட்டு போகிறப்போ அவங்களையும் அழைச்சிட்டு தான் போகிறார். அதனால தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் விசேஷித்ததான ஒன்றை நமக்காக முன்னறிவித்து வைத்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எந்தோரின் சூனியக்காரி கூப்பிட்டது சாமுவேலை. தட் இஸ் கால்ட் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். அவங்க எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸுங்கிறது யாருங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ்னால் எபிரேயத்தில் எப்படி வரும்னா ஹவுஸ் ஹோல்டு சர்வெண்ட்டுன்னு பேர். நம்மளை பற்றி நல்லா நம்ம ஃபேமிலி நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவன். இப்போ தம்பி மதன் இருக்காருன்னு வச்சுக்கேன். மதன் கூட மதனுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நோ, இட் இஸ் டிரான்ஸ்ஜெண்டரல். ஜீன்லே மதனுக்கு எங்கே வீக்கு, எங்கே ப்ராப்ளம், ஆகாஷுக்கு எங்கே வீக்கு, எங்கே ப்ராப்ளம், இவங்கெல்லாம் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸுங்கிறதுனால இவங்க பேரை நான் யூஸ் பண்ணுறேன். வேறு யாரையும் நம்ம எடுக்க முடியாதுன்னு தெரியாது. ஸோ இவங்க எல்லாமே வந்து இவங்க பிளட் லைனில் வரும், டிரான்ஸ்ஜென்ரேஷன். இவங்களை பற்றி நல்லா மானிட்டர் பண்ண ஒரு ஸ்பிரிட்னால மட்டும்தான் இவங்களை குறிச்சின டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். இவங்களுக்கே ஆச்சரியமா, இவங்களுக்கே தெரியாது நம்மகிட்ட இது இருக்குன்னு, வீட்டாருக்கு தெரியாது. பட் அது டிரான்ஸ்ஜென்ரேஷனெலாம் வரும். அது பேர் என்ன? டிரான்ஸ்ஜெனரேஷனல் லீனியேஜ் நம்ம சொல்லுவாங்க. அது வந்து ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ்னு பேர். அதுக்கு பேர் இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கூகுளில் டைப் பண்ண அப்படின்னா திசரஸில் பார்த்தீங்கன்னா 51 இது வரும். 51 அர்த்தம் வரும். சொற்சுடர், சொற்களஞ்சியம். இங்கிலீஷில் திசரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சொற்களஞ்சியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வர்றப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்குபஸ், சக்குபஸ். இந்த இன்குபஸ்ங்கிறது தான் இன்ஜெக்ட் பண்ணுறது. பெண்கள் மேலே வந்து விழுந்து பெண்களை வந்து தன்னுடைய ஆண் உறுப்பை பெண்குள்ளே செலுத்தி பெண்ணோட சம்போகம் பண்ணுற ஆவிக்கு பேர் தான் இன்குபஸ். சக்குபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு. These are all the same night These are all the night demons. இதுதான் அந்த லிலித் அப்படிங்கிறத வச்சு பேசியிருக்காங்க. அதனால தான் ராத்திரி நேரங்களில் தான் அட்டாக் வரும். அதாவது மத்தேயு 13:25 வாசி பார்க்கலாமே. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் பிசாசானவன் கொண்டு வந்து விதைத்தான். 25 தூக்குறப்போ ஏதானும் ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் இதை அனுபவிச்சிருக்கும். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் இரவில் உண்டாகும் பயங்கரம். ஆமாம், அதாவது மனுஷர் நித்திரை பண்ணுகையில்னு சொல்கிறாரு. லூக்கா 22:53 ஏசப்பா சொல்கிறாரு, நான் பகலெல்லாம் சுற்றுனேனேப்பா, அப்போல்லாம் நீங்கள் பிடிக்கலையே. இது உங்களுடைய அதிகாரம், இது அதாவது இது உங்களுடைய இரவின் அந்தகாரமாக இருக்கிறது, இது உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறதுங்கிறாரு லூக்கா 22:53. யோபு எழுதின புஸ்தகம் 36:20 சொல்லுகிறது, மனுஷர் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்படுகிற இரவை வாஞ்சியாதரும்.
ஸோ இந்த லிலித், இன்குபஸ், சக்குபஸ் எல்லாமே நைட் டீமன்ஸ். நைட் டீமன்ஸ் விச் கம்ஸ் ஃப்ரம் இந்த குறி சொல்ல ஏவுகிற எஸ் இந்த what do you call it? எஸ் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். ஸோ இந்த இரவு நேரத்தில் தான் மனுஷங்களுக்கு பிரச்சனை. நீ 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் அந்த வசனத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. அதாவது எப்படின்னா, 2 வேசிகள் சாலமோனிடத்தில் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயா நாங்கள் இந்த மாதிரி ராத்திரி படுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகி போச்சு, எங்களுக்கு குழந்தைகள் எங்கள்கிட்ட இருந்த குழந்தைங்க 2 குழந்தைங்க, நான் ஒரு குழந்தை வளர்க்குறேன், அவர் ஒரு குழந்தை வளர்க்குறேன், 2 பேருமே வேசிகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் வழக்குக்காக வராங்க. அதில் முதல்ல, அதாவது உண்மையாக பேசுகிற அந்த பெண் வந்து சொல்கிறா, எனக்கு பிறந்த 2 குழந்தை எங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சு படுத்துக்கிட்டு இருந்தோம். நடு சாமத்தில் இவன் என்னுடைய குழந்தை மேலே புரண்டு படுத்ததுனால என் குழந்தை செத்து போச்சு. அப்போ பாதி சாமத்தில் எழுந்து என்ன பண்ணால், செத்துப்போன குழந்தைய தூக்கி என் பக்கத்தில் வச்சுட்டு நல்லா இருக்கிற குழந்தைய அவள் பக்கத்தில் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராதை கொண்டு வந்து சாலமன்கிட்ட சொல்கிறான். நான் என்ன பண்ணுவேன், காலையில் எந்திரிச்சு நான் பார்க்குறேன் என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து இரவு நேரங்களில் தான் திருடப்படுது. நம்மளுடைய டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இந்த இரவு நேரங்களில் மாற்றப்படுது. இது எல்லாமே இந்த ஸ்பிரிட்ஸ் பண்ணுற வேலை தான், இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து தேவன் உருவாக்கி வச்சுருக்கிறார். அநேக தேவ மனிதர்கள் இருக்காங்க, அற்புதமான ஊழியங்கள். அதுக்காகத்தான் விடுதலை ஊழியங்களை நடத்துகிறாங்க. அதற்காகத்தான் அமாவாசை ப்ரேயர் நடத்துகிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்ன அமாவாசை ப்ரேயர், பைபிளில் சொல்லாது. பைபிளில் சொல்லாது நிறைய விஷயங்கள் இருக்குது. பைபிளில் அமாவாசை இருக்கே. ஏன் அமாவாசைக்கு வந்து சவுல் சாப்பிட்டான், இன்றைக்கி அமாவாசை இல்லையே அப்படின்ற வார்த்தை இருக்கே, வேதத்தில் இருக்கே, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அப்போது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் நமக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, முழுவதுமாய் நீங்கள் உங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் செஞ்ச தவறுகள், பாவங்கள் எல்லாத்தையும், என்னென்ன தப்பு பண்ணீங்களோ எல்லாத்தையும் அறிக்கையிடணும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த உலகம் போகிற போக்கு பயங்கரமான மோசமான பாதையில் போயிட்டுருக்கு. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி KFC சிக்கன் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சிக்கன், எல்லாருமே பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற சிக்கன். அவன் வந்து ஒரு வீடியோ கேமை வந்து இன்னோவேட் பண்ணியிருக்கான். தட் இஸ் டயபாலிக்கல் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம். அந்த வீடியோ கேம் வந்து லிலித் என்கிற டீமனை பற்றின ஒரு வீடியோ கேம். அதை வந்து அழகாக ரிலீஸ் பண்ணி ஜனங்களை வந்து அவன் வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே நீங்கள் பார்க்கலாம், எப்படி சட்டிலாக உள்ளே போடுறான் பாருங்க பிசாஸ். அதே மாதிரி ஒரு ஏப்ரல் மாதம் 2024 நினைக்கிறேன், ஒரு பத்திரிக்கையில், ஆனந்த விகடனுங்கிற ஒரு பத்திரிக்கையில், நான் சொல்கிறதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவங்க வெளிப்புறமாக தானே எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பத்திரிக்கையில் டாக்டர் காமராஜுங்கிற ஒரு செக்ஸாலஜிஸ்ட், அவர் வந்து ஒரு கண்டென்ட் வெளியிடுறாரு ஆனந்த விகடனில். அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான். எப்படி பண்ணுறாருன்னா, பெண்கள் சுய இன்பம் செய்வது எவ்வளவு முக்கியம், அவர்களுக்கு எவ்வளவு அது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி. அதாவது ஃபீமேல் மாஸ்டர்பேஷனை பற்றி, அது ரொம்ப தேவை, அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை விகடன் ப்ளஸ் என்கிற ஒரு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஏன் ஆன்லைனில் பண்ணுறாங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? ஹார்ட் காப்பியை பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. குமுதத்தையும் ஆனந்த விகடத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கேள்வி கேட்பாங்க, அது யாராவது பார்த்துருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஃபோன் இருந்தால் என்ன வேணால் தப்பு பண்ணலாம். அந்த பிள்ளைக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி அதை அழகாக ப்ரமோட் பண்ணி, அதில் ஒரு ஃபோட்டோ, எரோட்டிக்கான ஒரு ஃபோட்டோவை கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணி, அந்த குழந்தைங்க அதையே வாசித்து அந்த ஃபேண்டசி ஃபீலிங்கில் அந்த பிள்ளைகள் அந்த தவறை பண்ணிட்டு திருமண பந்தத்துக்குள்ளே போனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அட்டாக் வருமே அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம, ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு மருத்துவர் இந்த காரியத்தை சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம்.
இது மருத்துவத்துறையில் அவர் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்கலாம். நான் அதை பற்றி சொல்ல வரல. நான் தேவ பிள்ளைகளுக்கு அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, இதை கேட்குறவங்க தயவு செய்து துர்மார்க்கத்துக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராக இயேசுவை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். முழுவதுமாக ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. பார்ஷலாக ஆண்டவர்கிட்ட வந்துடாதீங்க. பார்ஷலாக ஏசப்பாவும் ஒரு கடவுள் தான், சித்த புருஷர் இல்லைங்க. அவர் சித்த புருஷர் கிடையாது. ரமண மகரிஷி மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ அவர் சித்த புருஷர் கிடையாது. அவர் தான் உலக ரட்சகர். அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஒரு மனுஷன் பிறக்கிறப்பவே அவனுக்கு பக்கத்திலேயே கர்ம வினைகளும் பாவங்களும் தொடருதுன்னு சொல்லிட்டு இந்துக்கள் நம்புகிறாங்க. வேதங்களில் பூரா சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கி நீங்கள் வழிபடுகிற எந்த கிரியைகள், எந்த விக்கிரகங்கள் எந்த விக்கிரகங்களும் ரத்தம் சிந்தலை. மனு குலத்துக்காக ரத்தம் சிந்தின ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து. அவரோட ரத்தம் தான் இன்றைக்கி இந்த பால் கணேசனை உயிரோட வச்சுருக்கு. என்னுடைய தகப்பன் வழியில் யாருமே உயிரோட இல்லைங்க. பிரதர், சிஸ்டர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் சொல்கிறேன், என் தகப்பனார் வழியில் இருக்கிறவங்க ஒருத்தரும் இன்றைக்கி உயிரோடு கிடையாது. அந்த வீட்டில் ஆண் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த சாபத்தில் எல்லாரும் அடிக்கப்பட்டு போனாங்க. இன்றைக்கி நான் இன்னைக்கு உயிரோடு இருந்து இந்த பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன் என் மனைவியோடனா. என்னோட மோசமான வாழ்க்கையை மாற்றி எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி கர்த்தர் உபயோகிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றிருக்காருன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலியமாக எனக்கு கிடைத்த இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்குது, நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்க இதனோட கீழே நான் சில உங்களுடைய இதுக்குன்னு டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கான ஒரு பிடிஎஃப் நான் என்க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ தயவு செய்து அது ஒரு ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறத நீங்கள் அறிக்கையிட்டு உங்களை ரீடெடிகேட் பண்ணுங்கள். தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா, தவறு செஞ்சுருந்தீங்கன்னா ரீடெடிகேட் பண்ணி, ஆண்டவரை இன்னிலிருந்து உங்கள் பிரகாரம் நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, யூ நீட் டு பி பாண்ட் சர்வெண்ட் ஃபார் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் முழுக்க அவருக்காக வாழ்கிறப்போ இந்த காரியங்கள் உங்களை விட்டு எடுபட்டு போயிடும். அறிக்கையிட்டு ராத்திரி 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், இல்லை 2 மணி வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு 2 தடவை இந்த ஜெபங்களை நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறப்போ, தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு வர்றப்போ இப்படிப்பட்ட சொப்பனங்கள் உங்களை விட்டு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னால் சில காரியங்களை நீங்கள் அறிக்கையிடணும். நீங்கள் செய்த மறைவான குற்றங்கள் இருக்கும் நிறையா. சுய இன்பங்கள் செஞ்சுருப்பாங்க, பெண்கள் சுய புணர்ச்சி செஞ்சுருப்பாங்க, அபார்ஷன் பண்ணியிருப்பீங்க, நெக்லிஜென்ஸ் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும் உங்களுக்குள்ள. இது எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடாமல் உங்கள் பாவங்கள் போகாது. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் இடர்தாய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கு. நான் இல்லைப்பா, நான் ஒன்றும் பண்ணல, உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறார். நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் அனுபவ சாட்சியாக சொல்கிறேன். வாரத்தில் ஒரு தடவை உபவாசங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க. பெண்கள் இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறாங்க, ஆண்கள் ஜிம்முக்கு போகிறாங்க, கட்ஸ் வருது உடம்புல, நல்லா 6 பேக்கு 3 பேக்கு, ஓகே, அதை பற்றி ஒன்றும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், நல்லது தான், உடம்பை நல்லா பாதுகாத்துக்கங்க, தப்பு இல்லை. பட் அதை காட்டிலும் மேலே பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? சரீரத்தை நல்லா பார்த்துட்டு உங்கள் ஆத்மாவை கெடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்காக ஜெயம் பட்டு கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த நாட்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விதைக்கப்படுதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாட்காஸ்டே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செய்து இதை பார்க்குறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா மனமே வருத்தமே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் இருந்து மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உடைய ஊழியக்காரனாக நான் கூறுகிறேன். கர்த்தர் ஒரு விபி கணேசனுங்கிற பேரில் எல்லா விதமான போராட்டங்களையும் சந்தித்து பாவத்தின் உச்சத்தில் இருந்த எண்ணெய் ஆண்டவர் பயன்படுத்தி உருவாக்க முடியும்னா உங்களை செய்ய முடியாதா? நம்ம தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லைங்க. கர்த்தர் இடத்துல மனம் திரும்புங்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க.
நான் அந்த லிங்க்கில் என்க்ளோஸ் பண்ணுற அந்த ப்ரேயர் கன்ஃபெஷன்ஸை நீங்கள் பண்ணி அதெல்லாம் ரினவுன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆரம்பத்தில் கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, போராட்டம் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாள்பட 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 உங்களுக்கு அந்த போராட்டங்கள்லாம் தீர்ந்து நீங்கள் கிறிஸ்துவுக்காக சுடரொளி விட்டு பறக்கக்கூடிய ஒரு 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 விடுதலை உணர்வை தேவன் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போது யாரெல்லாம் இந்த நேரத்தில் அந்த மாதிரி போராட்டத்துக்குள்ளே இருக்கீங்களோ எல்லாரும் ஒன்று கூடுங்க, கை கோர்த்துக்கங்க, தைரியமாக நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நான் இப்போ ப்ரேயர் பண்ண போகிறேன். எப்படிப்பட்ட காரியங்களுக்காக இருக்கிறவங்க முழங்கால் படியிடவும். கிருபை இரக்கமுள்ள மகாதேவனே, அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே மண்டையில் வருகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த சத்தியத்தை கேட்ட இந்த ஜனங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முதல் பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணும்படிக்கு கர்த்தர் தேவ ஆவியானவர் எங்களுக்கு அப்பா இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த போராட்டமான சூழ்நிலையில் யார் கடந்து போய் கொண்டு வந்தாலும் சரி, இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அஞ்சனம்பாக்குற ஆவிகள், குடும்பத்தை பின்தொடர்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படும். பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுதலையாக்க கூடுமோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிற சுவாமி, இவர்களை கட்டி வைத்திருக்கிற பலவான்கள் என்ன விதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலனாக இந்த நேரத்தில் அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நான் முறிக்கிறேன். ஆமென். முறிக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பங்களிலே இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டா இருக்கட்டும். ஆவியானவர் ஜனங்களை தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, கட்டுக்களை உபத்திரவத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. விடுதலை உணர்வோடு உம்மை துதிக்கும்படிக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ இவர்களை உம்மிடத்துல சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தில் மறைத்து வேலி அடைக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சத்தியம் உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனம் உள்ளதாயும் விடுதலை உள்ளதாயும் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நிச்சயமா விசுவாசிக்கிறோம். மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மீண்டுமாய் அடுத்த ஒரு எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கும் வரை watch and pray, for the kingdom of God is very near. Be blessed.